ஏய் வந்து சோறு போடுறே. ஆமாயா, நீ மைனர் மாதிரி ஊர் சுத்திட்டு வருவ, உனக்கு வந்து நான் சாப்பாடு போடணுமா? நீயே போட்டு சாப்பிட்டு போ. ஆமாண்டி, நான் மைனர் தான், என்கிட்ட சொத்து இருக்கு, நான் அப்படித்தான் இருப்பேன். உன்ன மாதிரி ஒண்ணும் வக்கத்த வீட்டுல இருந்து வரலையே. என்னய்யா சொன்ன? வக்கத்தவளா? ஆமா, நான் வக்கத்தவதான். வக்க இருக்கிற வீட்டுல போய் கல்யாணம் பண்ண வேண்டியதானே? என்ன எதுக்கு வந்து கல்யாணம் பண்ணன? என்கிட்ட சொத்து சொகம் இல்லாம இருக்கலாயா, ஆனா மான ரோசம் இருக்குது, என் உடம்புலயும் தெம்பு இருக்குது, என்னாலே உழைச்சு சம்பாதிக்க முடியும். உன் வரட்டுக்காரோன்னு எனக்கு தேவையில்லையா? இருக்குது. அப்பா என்னமாச்சு? டெய்லி என்ன கேவலப்படுத்தியே பேசுறாருப்பா. 22 கிலோமீட்டர் நடந்தாமா வந்த? ஆமாப்பா. எல்லாம் நம்ம தலை விதிமா. ஆமா, வீட்டுல போய் பேசிக்கலாம். பெரியார் பொன்மொழிகள். சொத்துரிமை இல்லாத பெண்கள் அடிமையாக இருக்கிறார்கள். நாளை முதல் பெண்களுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மேலும் அரசு பேருந்துகளில் பயணம் செய்ய மகளிருக்கு கட்டணம் இல்லை. முதலமைச்சர் உத்தரவு. ஓ, நாளையிலிருந்து அவளுக்கு 1000 ரூபாய் பணம் வருது, அவளை போய் கூட்டிட்டு வந்துருவோம். அட வைராக்கிக்காரே, பஸ்ஸுக்கு காசு கூட எடுக்காம நடந்தே போயிட்டாலே. இன்னைக்கு வீட்டு வேலை பாரு, நான் சாணி எழுறேன்.